பாருவும் கமருதீனும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அதுக்கு ரிலேட்டடா ஏதோ ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா? என்னங்க நடக்குது? வெளிய போய் முகமே பார்த்துக்க மாட்டாங்கன்னு நெனச்சவங்க, ஃபைனல்ஸ் அட்டெண்ட் பண்றாங்க. இப்ப என்னடான்னா ஒண்ணா சேர்ந்து வந்து ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாங்க. பாரு அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரும் ரீசென்ட்டா தமிழ்நாட்டுல தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இவங்க வந்துட்டு பிக் பாஸ் 9ல இருந்து ரெட் கார்ட் வாங்கிட்டு வெளிய போனாங்க. பட் வெளிய போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் முகமே பார்த்துக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் சர்ப்ரைசிங்லி அன்எக்ஸ்பெக்டடா வந்து பிக் பாஸ் 9 ஃபினாலேக்கு வந்து அவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க. அவங்க 2 பேருமே இன்னுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வந்துச்சு. அது பத்தாதுன்னு சொல்லி இப்போ வந்து ஃபேன் மீட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்கங்க. அது என்னன்றத வந்து இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ இன்னைக்கு வந்து பாரு அண்ட் கமருதீன் அவங்க 2 பேரோட ஃபேன்ஸ் மீட் பத்தி மட்டும் இல்லாமல் மற்றும் பல விஷயங்கள் வந்து கரண்டா நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாரு அண்ட் கமருதீனோட விஷயமே வந்து அட்ரஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இவங்க 2 பேரும் வந்து ஃபேன்ஸ் மீட் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் மீட்ல வந்து இவங்க அதாவது தனித்தனியாக ஃபேன்ஸ் மீட் வைக்கிறதுக்கு பதிலாக இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து ஃபேன்ஸ் மீட் வந்து வச்சிருக்காங்க. அதை அட்டன் பண்றதுக்கும் நிறைய வந்து போயிருக்காங்க. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வரும்பொழுது இவங்க 2 பேருக்கும் வந்து ரொம்ப வந்து நெகட்டிவ் ஃபேம் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் எப்படி இதுக்கு மேல வந்து வெளியே போய் உலகத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க? பாரு மேல வந்து நிறைய பேர் வந்து வெறுத்தாங்க, ஹேட் பண்ணாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் எலிமினேட் ஆனதுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து அவ்வளவு பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதுல நானும் ஒருத்தி. அந்த டைம்ல வந்து சாண்ட்ரா வெளியே தள்ளும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படி இப்படி இன்ஹியூமனா வந்து பிஹேவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்மளுக்குள்ள இருந்துச்சு. அதுக்காக வேண்டி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ப்ரோமோ பார்த்துட்டு நானுமே வந்து ரியாக்ட் வீடியோ போட்டிருந்தேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஹேட் இருந்துச்சு அவங்க 2 பேருக்கு நடுவில். பட் கொஞ்ச நாள் அவங்க வெளியே போய் ஒரு 1 வீக் 1.5 வீக் எல்லாமே வியானா உள்ள வந்த உடனே சாண்ட்ரா வந்து நடிச்சிருக்காங்க. சாண்ட்ரா வந்து அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண நினைக்கிற அளவுக்கு அவங்க அவ்வளவு நல்லவங்க கிடையாது. நல்லவங்க இந்த சென்ஸ் கேம்ல வந்து அவங்க ஃபேரா விளையாடல. அவங்களும் நிறைய மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க, பின்னாடி பேசியிருக்காங்க. ஈவன் இவங்க 2 பேரும் ட்ரிகர் பண்ணதே அவங்கதான்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க கட்டமைச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதோடைய காரணமாகவும் சரி, அதுக்கப்புறம் சாண்ட்ரா நிறைய நடந்துட்டு விஷயம், அதுக்கப்புறம் ரம்யா உள்ள போய் சொன்னது, அதுக்கப்புறம் அமித் உள்ள போய் சொன்னது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சாண்ட்ரா பத்தி சொல்லிட்டே இருக்கவே நம்மளுக்கே இவங்க 2 பேரும் வந்து பரவாயில்லையோ சாண்ட்ரா இதுல ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து தோண வச்சுட்டாங்க. ஸோ அதன் காரணமாகவும் வந்துட்டு பாரு அண்ட் கமருதீன் வந்து ஃபினாலே வரணும். அவங்க 2 பேரும் அவ்வளோ ஒன்றும் ஃபர்ஸ்ட் இல்லை. அண்ட் தென் அவங்க வந்து கேம் நல்லா விளையாடி இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஃபினாலேல இருக்க வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஈவன் அவங்க ரெட் கார்டே வாங்க உள்ள இருந்திருக்க வேண்டியவங்க. பட் அவங்களோட ஒரு என்ன சொல்றது, அவங்களோட இம்பல்சிவான ஒரு பிஹேவியர்னால இப்ப அவங்க வெளியே போற மாதிரி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அவங்க உள்ளேயாச்சும் இருக்கணும், ஃபினாலே அந்த ஸ்டேஜ்ல அவங்க 2 பேர் இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்து நினைச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்களையும் கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்ததை வந்துட்டு விஜய் டிவி வந்து ஒரு ரீல்ஸாவே வந்து போட்டிருந்தாங்க. லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸாவே வந்து போட்டிருந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்ததை வச்சே வந்து பிக் பாஸ் சீசன் 8 ஃபினாலே வந்து மார்க்கெட் பண்ணாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவங்க வெளியே போகும்போது எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்களோ உள்ள வருவதற்கும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்க. கமருதீனுக்குமே வந்து நிறைய ஃபேன் சப்போர்ட் இருந்துச்சு. அவர் வெளியே போயிட்டதுக்கு அப்புறம் அவர் ரோட்ல ஆடின டான்ஸ், அவருக்கு கிடைச்ச மாலை மரியாதை, அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ண போன ஃபேன்ஸை வச்சு பார்க்கும்போது அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே கமருதீனுக்கு வந்து நிறையவே வந்து ஃபேன் சப்போர்ட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி. பின்னாலேக்கு அவங்க வரும்பொழுது அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நமக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அவங்க உள்ள இருந்த மாதிரி அந்த ஒரு ஐடியாவோட இருக்காங்களும் தெரியாது. பட் உள்ள இருந்த மாதிரி இன்னும் வெளியும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சது. அந்த ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் மீட்ல வந்து அவங்க என்ன வந்து பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்கன்னா, எப்பயும் போல வந்து ஃபேன்ஸ் பத்தி பேசுவாங்க, அவங்கள பத்தி பேசுவாங்க, மாலை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபன் அண்ட் பெஸ்ட் செல்லிங்கான விஷயம் மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க.